அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 2இல் குரு, 3இல் செவ்வாய், 6ஆம் இடத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், விரய ராசியில் சனி, சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், சந்திரன் 6 கிரகங்கள் சேர்ந்து உள்ளன. ஆக ராசிக்கு 2இல் குரு, 6இல் கேது சஞ்சரிப்பதால் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். குரு பார்வை கேதுவுக்கு ஏற்படுவதால் பண வரவுகள் தாராளமாக இருக்கும். உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். சூரியன், சனி, ராகு சேர்க்கை பெற்று விரயஸ்தானமான 12இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம். வயது மூத்தோர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை, மனஸ்தாபங்களை விட்டுவிட வேண்டும். பெரியோர் சொற்பொழி கேட்க வேண்டும். எதிலும் சற்று பொறுமை தேவை. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு உழைப்பிற்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் தாங்கள் சாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பணி தொடர்பாக அடிக்கடி வெளியூர் சென்று வர வேண்டிய பிரயாணங்கள் இருக்கும். மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனத்தை சிதறடிக்கக்கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி அவசியம் அவர்கள் கேட்க வேண்டும். செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், வக்கரமாக இருக்கிறார். 2க்குரிய சுக்கிரன் 12இல் இருப்பதால் பலம் உண்டு. முயற்சிகள் முன்னேற்ற பாதையில் நடைபெறும். 3, 6க்குரிய புதன் கும்பராசியில் வக்கரம் பெற்ற நிலையில் சிறப்பான பாதை. பத்திரிகை துறையில் உள்ள நண்பர்கள் நல்ல வாய்ப்பினை பெறுவர். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கை நிறைய சம்பாதிப்பு. பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். பயணங்களால் ஆதாயம் உண்டு. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தேர்வுகளில் வெற்றி பெறுவீர். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. 12ஆம் இடத்தில் கூடுதல் பலம் பெற்றிருப்பதால் செலவுகளை கவனமாக செய்ய வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். தொழிலில் மற்ற வகையில் அகலக்கால் வைக்கலாகாது. கடன் வாங்கக்கூடாது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் தங்களுக்கு வரலாம். ஜீரண உறுப்பு உபாதைகள் கவனிக்க வேண்டும். கோயிலுக்கு சென்றால் சனி விரயத்தில் இருக்கிறார். சனிக்காக விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு. சூரியன் விரயத்தில் இருக்கிறார். சிவனை வணங்குங்கள். ராகுவுக்கு துர்க்கையை வணங்குங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.